முதல்ல குடத்தெடு. ஏங்க நான் கியூல தானே வந்தேன். அந்த கதையெல்லாம் அங்க வேணாம். ஒரு குடை தண்ணி 30 ரூபா, 2 குடம் பிடிச்சா 60 ரூபா. கையில காசை வச்சுட்டு குடத்தை தரையில வை. என்னது, ஒரு கூட 30 ரூபாயா? இதுக்கு முன்னாடி யார்கிட்ட நீங்க காசு வாங்கவே இல்லையே. ஏங்க போனவங்க கிட்ட காசு கேட்காம என்கிட்ட மட்டும் கேக்குறீங்க. என்னாலையும் தர முடியாது. தயவு செஞ்சு தண்ணி கொடுங்க. என்கிட்ட இப்ப காசு இல்ல. நான் குளிச்சுட்டு வந்து கண்டிப்பா உங்களுக்கு தரேன். அதுக்கு இவர் சாட்சி. தண்ணியை திறந்து விடுங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு. ஏய் ஆர்வல் உனக்கு இப்படி வண்டி ஓட்டுவேன், கொஞ்சம் விட்டா மேலே ஏற்றி சாகடிச்சிருவ போல. வேணும் தானே இப்படி பண்ண நீ? நான் இதுக்கு வேணும்னே பண்ணணும். ஏன் வண்டியை கீழே போட்டு உடைக்கிறதுக்கா? ஏன் கை கால நானே உடைச்சுக்கிறதுக்கா? ரோட்ல கல்லு கடந்துச்சு, அது மேல வண்டி ஏறினதுல தடுமாறிடுச்சு. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ ரோட்டை பார்த்து வண்டி ஓட்ட வேண்டியதானே? வண்டி போற ரோட்ல நீங்க தான் பார்த்து நடக்கணும். ஏய் வெயில எவ்வளவு கஷ்டப்பட்டு நின்று 2 குடம் தண்ணியை பிடிச்சிட்டு வந்திருக்க, எல்லாமே வீணா போச்சு. கீழே விழுந்து கிடக்குற இந்த வண்டியை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கினேன் தெரியுமா? உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா? தண்ணியும் வேணாம் ஒண்ணும் வேணாம், இன்னைக்கு குளிக்கவும் வேணாம். நீங்க இப்போ குளிக்க தண்ணி இல்லாம அவஸ்தைப்படுறத நான் கவனிச்சேன். இந்த குடத்தை தண்ணியை வேணா எடுத்துக்கோங்க. முதல்ல குளிச்சுட்டு கிளம்புங்க. இங்க பாருங்க, நீங்க மாப்பிள்ளனோ நான் மாமியாரோன்னு எல்லாம் பார்க்க வேண்டாம். எதிர்த்த வீட்டுல கொடுத்துன்னு இருக்கிற ஒருத்தைய கூட நீங்க என்ன நினைச்சுக்கலாம். தண்ணி எடுத்துக்கோங்க மாப்பிள்ள. என்ன பண்றது, அவளையும் இதே மாதிரி குத்தி கிழிக்கணும்னு ஆத்திரமா வருது, முடியலையே. எங்க இருந்துதான் அந்த ஜீவா தம்பி இவளை புடிச்சிட்டு வந்தாரோ தெரியல. இருக்கிற எல்லாரையும் விட்டுட்டு நம்மளையே மாப்பா புடிச்சிட்டு இருக்கா. நமக்கு நேரமே சரியில்லை. என்னைக்கு அவ இந்த ஹோட்டலுக்கு உள்ள வந்தாலோ அன்னைக்கே நமக்கு பிடிச்சது சனி. நெசந்தாயா, நீ எப்படி யாருக்கும் தலை வணங்காம ராசா வட்டம் கலந்துட்டு இருந்த? உன்னையே எல்லாரும் முன்னாடி தலை பண்ணி வச்சுட்டாலே அவ. மொத்த ஹோட்டலும் நம்ம கண்ட்ரோல்ல இருந்துச்சு. யாரும் நம்மளை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டதில்லை. ஆனா இவ வந்த உடனே நம்மளோட கரண்ட்டையும் கட் பண்ணிட்டா, கமிஷனையும் கட் பண்ணிட்டா. இதுக்கு முன்னாடி நாம மத்தவங்க தலையில தான் மிளகா அரைச்சிட்டு இருந்தோம். ஆனா கடைசியா ஹோம்மேடு மசாலா தான் பெஸ்ட்னு சொல்லி நம்ம 2 பேர்த்தையும் அம்மிக்கல்ல இஞ்சி பூண்டு அரைக்க விட்டாலடி. இவளால நம்ம வருமானம் போச்சு, வாழ்வாதாரத்தை கெடுத்து விட்டாலடி. இப்படி இருந்தா எப்படியா நம்ம பொழைக்கிறது? இவ இருக்கிற வரைக்கும் அது முடியவே முடியாது. அப்ப என்னையா பண்றது? அவளை எப்படியாவது இங்கிருந்து துரத்துலடி. ஆமா, புருஷன் முன்னாடி என்ன சதி திட்டம் திட்டிட்டு இருக்கீங்க? யாருக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன எதுக்கே மென்னு புடுங்குற? அவ உனக்கு மட்டுமா எதிரி? எனக்கும் தான் எதிரி. என்ன விட்டீங்க? அவ எனக்கும் தான் எதிரி. இப்ப நம்ம அணி எவ்வளவு ஸ்ட்ராங் ஆச்சு பாத்தியா? அவ சிங்கிள், நம்ம 4 பேர். இனிமே அவ நம்ம எல்லாருக்கும் பொதுவான எதிரி. அவளை இங்கிருந்து துரத்துறது தான் நம்மளோட ஒரே லட்சியமே. அவளை மட்டும் இல்ல, அவளோட சேர்த்து அந்த திமிரு பிடிச்ச அப்பா டக்கர் அன்பு இருக்கிறான்ல, அவனையும் சேர்த்துக்க. வந்ததுல இருந்து எனக்கு ஓவரா குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கான். அவனையும் அவளோட சேர்த்து மொத்தமா தூக்குறோம். அது வரைக்கும் நமக்கு தூக்கமே இல்ல. என்ன சொல்றீங்க சின்னசாமி சார்? தூர வர நேரத்தை பாத்தீங்களா? ஹலோ, ஒரு நிமிஷம். எங்க போறீங்க? கிச்சனுக்கு. எதுக்கு? டிஃபனுக்கு பொங்கலோட செய்ய போறீங்களா?